ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கூட கேப்டன் மகேஸ்வரன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வந்து ட்ரூ ஜெட் ஏர்வேஸில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா ஃப்ளைட் டிஸ்பேச்சராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சார் அதுக்கப்புறமா சிபிஎல் லைசன்ஸ் ஹோல்டர். ஸோ நீங்கள் எங்கள் காலேஜில் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன் நாங்கள் சார்கிட்ட அட்டன் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட் சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார், நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து தென் ஃப்ளைட் டிஸ்பேச்சர் தென் சிபிஎல் லைசன்ஸ் ஹோல்டர். ஸோ இது வரைக்கும் எந்தெந்த மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது, எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணீங்க, எந்தெந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத பற்றி எங்களுக்காக. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு பைலட் ஆகணுன்றது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன். ஸோ அப்போது அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபண்ட்ஸ். ஒரு பைலட்டாக ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்தே அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் உள்ளே போக முடியும். இது ஒரு மிடில் கிளாஸ்க்கான ஒரு ப்ராசஸ். இப்போ இதே ஒரு வெல்தி ஃபேமிலிலேருந்து வரோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபண்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் இருக்காது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா ஃபண்ட் பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ 12th முடிச்சதுக்கப்புறம் அப்பா என்கிட்ட ஒரு நார்மலாக கேட்கும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது இன்ஜினியராக வேண்டாம், இல்லை நான் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அங்கே ஆரம்பிச்சு இந்த ஃபினான்ஷியல். ஸோ அப்போ அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கிடையாது. நம்ம எப்படி அப்போ இந்தளவுக்கு இன்டர்நெட் அவ்வளோ சாட் ஜிபிடி இப்போ இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. போய் கேட்கும்போது ரொம்ப ஹியூஜ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போது என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, சரி அப்புறம் நார்மலாக ஒரு இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்கில் என்ன பண்ணேன், பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். ஸோ அப்போ சூஸ் பண்ணும்போது 4 years அங்கே பண்ணேன் பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அந்த பேஷன் குறையல. இல்லை நம்ம பைலட் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பேஷன். ஸோ சரி ஒர்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ended up in ஜெட் ஏர்வேஸ் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே தான் கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு 2.5 years. நான் என்னோடய ஆம்பிஷன்னா ஒரு பைலட்டு தான் ஆகணும். ஸோ அப்போது இதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிரவுண்ட்லேருந்து உங்களுக்கு ஏர் வரைக்கும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன கற்றுக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்க என்ன கற்றுக்கலாம். ஸோ அந்த டீமில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கிரவுண்ட் ஸ்டாஃபாக நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஏவியேஷனில் வரணும்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள். அங்கேருந்து திரும்ப டிஸ்பேட்சில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எங்கன்னா கேப்டன்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக ப்ரீஃப் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். ஸோ அங்கே திரும்ப ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் இல்லை நம்ம பைலட் கன்டினியூ பண்ணலான்னு சொல்லி பேப்பர்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ளையிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ளையிங் ட்ரைனிங்கை முடிக்கும்போது திரும்ப இப்போ ஒரு ஃப்ளைட் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே தான் பண்ணேன். ஏன்னா நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணதுக்கு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே எல்லா இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். ஆனால் அது எல்லாமே எனக்கு பைலட் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதுதான் ஒரு மெயின் தாட். அந்த ஆம்பிஷன் இருந்துச்சு ஆகணும் அப்படின்றது. தென் நீங்கள் ஃப்ளைட் டிஸ்பேச்சராக இருந்திருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் ஃப்ளைட் டிஸ்பேச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஃப்ளைட் பிளானில் இன்க்ளூட் பண்ணுவீங்க, அது யார்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுவீங்க, எப்படி அதை பைலட்டுக்கு இது பண்ணுவீங்க? ஓகே, இப்போது முக்கியமாக சொல்லலாம் டிஸ்பேட்சை தான் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரவுண்ட் பைலட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைலட்டுக்கு தெரிஞ்ச அதே டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் தான் ஒரு டிஸ்பேச்சருக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்ன ஒன்றுனா டிஸ்பேச்சர் ஃப்ளையிங் ஸ்கில் செட் மட்டும் இருக்காது. ஸோ தியரிட்டிக்கலாக ஒரு பைலட்டுக்கு என்ன தெரியணுமோ அது அப்படியே டிஸ்பேச்சருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப மேண்டேட்ரி. இப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், பைலட்ஸ்க்கு நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னா ஒரு ஃப்ளைட் பிளான், அது கம்ப்யூட்டரைஸ்டு ஃப்ளைட் பிளான். அந்த ஃப்ளைட் பிளானில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு நார்மலாக இந்த லெக்குக்கான ட்ரிப் ஃபியூல் எவ்வளோ ஃபியூல் வேணும், நீங்கள் டைவர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபியூல் வேணும், ஸோ டோட்டலாக எவ்வளோ ஃபியூல் வேணும், என்ன வெயிட்டுக்கு என்ன ஃபியூல் வேணும், உங்களோட நார்மல் ரூட், டைவர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆல்டர்னேட் ரூட், அந்த ஆல்டர்னேட்டில் என்ன பிரச்சனை வந்துச்சா அடுத்த ஒரு ஆல்டர்னேட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இவ்வளோ ஃபியூல் பேர்ன் ஆகும், இந்த ஆல்டிடியூடில் நீங்கள் போகணும், அதோட டெம்பரேச்சர் இவ்வளோ. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே இந்த வெதர் இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஏன்னா நார்மலாக நம்மளால் அங்கே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு இவ்வளோ ஃபியூல்னு சொல்லி ஒரு மார்ஜின் வச்சு நம்ம கொடுப்போம்.
அதை பைலட்ஸ் வந்து சைன் பண்ணி வாங்கிப்பாங்க. ஓகே இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓகே நான் உங்ககிட்டேருந்து இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சைன் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட் வெதர் ப்ரீஃபிங். ஒரு நார்மலாக ஒரு வெதர் ப்ரீஃபிங் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு விண்டை பற்றி இருக்கும், டெம்பரேச்சர் பற்றி இருக்கும், விண்டு எந்த சைடு எந்த டைரெக்ஷன்லேருந்து வருதுன்னு இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் பைலட்ஸ் கொடுப்போம். மூணாவது நோட்டம்ஸ். அது என்னென்னா எந்த ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கிற ஏர்போர்ட்டில் ஒரு ஐஎல்எஸ் இருக்கலாம், நாளைக்கு போகும்போது ஐஎல்எஸ் ஃபங்க்ஷனல் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து நோட்டம்ஸை வந்து பைலட்ஸு கொடுப்போம். வேறு ஏர்க்ராஃப்ட் இன்றைக்கி ஏதாவது எம்இஎல் இருக்குது, இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ பைலட் ஒரு சிஸ்டம் வேலை செய்யலை, அப்போது அதுக்கு தேவையான லிமிட்டேஷன்ஸ் இல்லை சார், நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஹேண்ட் ஃப்ளைங் தான் பண்ணணும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் ஃபெயிலியர்னால் நீங்கள் இவ்வளோ ஃப்ளைட் லெவலில் தான் ஃப்ளை பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுப்போம் அப்படின்னா டிஸ்பேட்ச் தான் பைலட்ஸுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்டிவாக பைலட்ஸுக்கு கொடுத்து பைலட்ஸ்க்கு ஆப்ரேஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதும் டிஸ்பேட்ச் தான். ஓகே சார், இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஒரு செக்ஷனோட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணீங்க. தென் ஃபேக்கல்ட்டி இன்வால்மெண்ட், காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸ்? ஆக்சுவலாக ஏவியேஷன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அப்கமிங் ஒரு பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரி இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ காலேஜஸ் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இல்லை நம்ம வந்து புக்ஸ் படி போகாமல் ஒரு ஒர்க் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்து பசங்களுக்கு வந்து இதுதான் வந்து ப்ராக்டிகலிட்டி அப்படின்னு சொல்லி காட்டுறது வந்து இட்ஸ் எ வெரி பிக் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக அந்த இனிஷியேட்டிவ் நான் உண்மையிலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா புக்ஸில் ஒன்று இருக்கும், பசங்களுக்கு புக்ஸை பார்த்து படிக்கிறன்றதை விட ஒருத்தர் ஃபீல்டில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஸோ காலேஜ் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குதுன்றது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம். இதனால் யார் பெனிஃபிட் ஆகிறது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஓகே சார், தேங்க்யூ. தென் எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ நாலேஜ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.